13வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் தொடர்ந்து பல படங்கள், முக்கிய படங்கள் திரையிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கிடையே நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய படங்கள்ல எந்தெந்த படங்கள் முக்கியமான படங்கள் அப்படிங்கிறதை குறித்து தொடர்ந்து நமது திரைக்கதை ஆலோசகரான கருந்தியல் ராஜேஷ் கிட்ட பேசலாம். இன்னைக்கு ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய படங்களில் பெரும்பான்மையாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய இயக்குநர்களுடைய படங்களை அதிக அளவில் பார்க்க முடியுது. ஸோ இந்த புதிய இயக்குநர்கள் அப்படிங்கக்கூடியவங்க உலக சினிமா துறைக்கு என்ட்ராகும்போது இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எப்படி இருக்குது, எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அவங்களுடைய படைப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, இதை நம்ம கொஞ்சம் விரிவாக தான் பார்க்கணும். எந்த இயக்குனராக இருந்தாலும் அவருக்கு ஒரு கனவு இருக்கும். எந்த படம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றின கனவு. தமிழில் பல இயக்குநர்களுக்கு கமர்ஷியல் கனவு இருக்குது. ஏன்னா அதுக்கு இங்கே இருக்கிற சூழல் ஒரு காரணம். தயாரிப்பாளர்கள் கமர்ஷியல் படம் எடுத்துகிட்டு போனால், ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போனால் தான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும். நீங்கள் அப்போ தான் படம் எடுக்க முடியும். ஏன்னா போட்ட காசு திருப்பி எடுக்கணும். உலக அளவில் இது கொஞ்சம் மாறும். மனசை தொடர மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் போதும், அந்த படத்தை படமாக எடுக்கலாம். பல நாடுகள் அப்படி தான். அப்படி ஒரு புதிய இயக்குனருடைய படம் இன்னைக்கு திரையிடப்படுது, வெட்னஸ்டே அப்படிங்கக்கூடிய ஒரு படம். ஸோ இதை பற்றி என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு எமோஷனலான ஒரு கதையை வச்சுக்கிட்டு அங்கே கேரக்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த கதைக்குங்கிற மாதிரியான படம் தான் இது. இதுக்கடுத்து ஒரு முக்கியமான படம் ஸ்டாண்டிங் டால். இது ஒரு விடியம் சார்ந்த ஒரு தலைப்பு மாதிரி இருக்குது. இந்த தலைப்பின் மூலியமாக இந்த படத்தில் எந்த விதமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு? இப்போது யூரோப்பிய நாடுகள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃப்ரான்ஸு, டென்மார்க்கு, இந்த மாதிரி நாடுகளில் மக்களை ரொம்ப மதிப்பாங்க. இப்போ டென்மார்க்லலாம் இப்போ உங்களுக்கு நீங்கள் வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரசே பணம் கொடுக்கும், தங்குதற்கும் சாப்பாடுறதுக்கும் அவங்களே உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு 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 சுச்சுவேஷன் இருக்கிற இடத்துல ஒரு பையனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். ஒரு அம்மாவால் அந்த அம்மாவோட குழந்தைய பார்த்துக்க முடியாது, பையனை பார்த்துக்க முடியாது. அது எவ்வளோ ஒரு சோகமான சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த அம்மா பல காரணங்கள் சொல்லுவோம் அதுக்கு. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, அரசுக்கிட்ட இந்த குழந்தைய பார்த்துக்க சொல்லி கேட்கலாம் அப்படிங்கிறது அவங்க கருத்து. அதனால ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இந்த குழந்தைய கொண்டு வந்து நிறுத்தி இந்த குழந்தைக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் பார்த்துக்க முடியாது, அதனால் இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த பையன் கிராஜுவலாக வளர்றான், கொஞ்சம் கொஞ்சமாக வளருவான். அவன் வளரும்போது அவன் எப்படிப்பட்ட ஆளாக மாறுறான். இப்போ ஒரு அன்பான குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கும் அரசே தத்தெடுத்து வளர்க்குற ஒரு பையனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும்ல. ஸோ இந்த வேறுபாடுகள் மூலமாக அவனை சுற்றி இருக்கிற சொசைட்டியை அவன் எப்படி பார்க்குறான், அவன் எப்படி ஒரு மனுஷனாக பிஹேவ் பண்ணுறான், இப்படிங்கிற ஒரு ட்ராவல் தான் இந்த படம். ஸ்டாண்டிங் டால் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இந்தியன் மூவி ஞாபகத்துக்கு வருது. அதாவது தமிழ் படம் நந்தா. இந்த படத்தை இயக்கினவர் பாலா. ஸோ பாலாவுடைய படங்கள் உலக அளவில், உலக அரங்கில் ஏற்கப்படக்கூடிய படங்களாக இருக்குதா? இப்போ இந்திய சினிமாக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ரெண்டு வகையாக பார்க்கலாம். இந்தியாவுக்கு உள்ளே சுற்றி வர சினிமாக்கள் ஒவ்வொரு முக்கியமான ஊர்களையும் போய் திரையிடப்படும், அது நிறைய பேருக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சில சினிமாக்கள் இருக்குது. இந்தியாவுக்கு வெளியில் போய் உலக அரங்கில் இந்தியாவோட பேரை சொல்லக்கூடிய வகையில் இருக்கிற சில படங்கள், இது ரெண்டாவது வகை. இப்போ வெளிப்படையாக சொல்லப்போனால் பாலாவோட படங்கள் நமக்கு பிடிக்கும். நம்மளோட கலாச்சாரம் சார்ந்த கதைகள் வச்சு எடுக்கிறாரு. பாலா மட்டும் இல்லை, தமிழில் நிறைய இயக்குனர்கள் அப்படித்தான். இங்கே மிகப்பெரிய இயக்குனர்களாக இருப்பாங்க, பட் பக்கத்து மாநிலத்துக்கு போனால் அந்த இயக்குனர் யாருன்னே யாருக்குமே தெரியாது. அந்த சிச்சுவேஷன் தான் தமிழில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்திலேயே அந்த முயற்சி நடந்திருக்கு. இப்போ ஜான் ஆவரம் எடுத்தார் அக்ரஹாரத்தில் கழுதை, அது ரொம்ப நல்ல படம். ஸோ இந்த மாதிரி வீடு இருக்குது, வீடும் ரொம்ப நல்ல படம். வீடுக்கான ரெகக்னிஷன் இன்னும் அதுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் என் கருத்து. என்னென்னா, இப்போது எந்த நாட்டோட பணமாக இருந்தாலும் அந்த மொழியே தெரியாதவன், அந்த பாஷையே புரியாதவன், அந்த கலாச்சாரமே தெரியாதவன் கூட உன்னிப்பாக உட்காந்து அந்த படத்தை பார்த்து அது என்ன சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்களேன், அதுதான் ஒரு நல்ல உலக சினிமா அடையாளம். அதாவது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, சென்னை ஆடியன்ஸ் உட்பட சவுத் இந்தியாவில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. விசாரணையோட ரெகக்னிஷனால் விசாரணை படம் இந்த வருடத்துக்கான சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அது நடக்கல. இதுக்கு ஏதேனும் ஒரு ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கமர்ஷியல் வேல்யூக்காக தான் அவங்க பண்ணலையா அப்படின்னு? அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிள். விசாரணை சீக்கிரமே திரைக்கு வரப்போகுதுன்னு நான் கேள்விப்படுறேன். ஸோ எப்படியுமே திரைக்கு வரப்போகிற ஒரு படத்தை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஏன் போடணும்? அதை வைடாகவே ரிலீஸ் பண்ணலாமே, அதில் ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அது நிறைய பேருக்கு போய் சேருமே வைட் ரிலீஸ் போட்டால். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற ஒரு மூவி ஃபீனிக்ஸ். ஸோ இந்த படமும் எந்த விதத்தை ஒரு கவனம் பெறுது உலக திரைப்பட அரங்கத்தில். அதே சமயத்தில் இதுலேயும் சில நோட்டபிளான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இருக்குது. ஜெர்மனிய படங்கள், முக்கால்வாசி படங்களை பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்ல படமாக இருந்தால் இந்த உலகப்போர்ங்கிற விஷயம் அதில் இருக்கும். உலகப்போரையே பேஸ் பண்ணி பல படங்கள் வந்திருக்கு. அந்த உலகப்போர்னால இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன எஃபெக்ட்டுங்கிறதையும் பேஸ் பண்ணி சில படங்கள் வந்திருக்கு. ஏன்னா அதை அவங்களால தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்த இடம் அது, அவ்வளோ படுகொலைகள் நடந்த இடம். ஸோ அதை அவாய்டே பண்ண முடியாது. ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான யூதர்களை ஹிட்லர் கொன்னார். ஸோ அதுதான் ஹோலோகாஸ்ட்டு. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொன்னார். ஸோ இதுலேருந்து சர்வைவ் ஆகி வர்ற ஒரு பெண், அவளுக்கு ஒரு காயத்தினால, குண்டு காயத்தினால அவன் முகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். பட் இருந்தாலும் அவளுக்கு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும், பழைய மாதிரி நான் இல்லை அப்படின்னு.
ஸோ இவளோட லைஃப்பில் நடக்கிற கதை தான் இந்த படம். இன்னைக்கு ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய படங்களில் வந்து ஒரு தீம் பார்க்க முடியுது, அதாவது ரிலேஷன்ஷிப்பை வந்து மையப்படுத்தின படங்கள் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கல்ச்சர் கொண்ட மக்கள். ஸோ இது எந்த அளவுக்கான ஒரு இந்திய மக்கள் அல்லது தமிழக மக்கள் கிட்ட வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க இந்த படங்கள்? ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு நல்ல படம் அப்படின்னா அந்த மொழியே தெரியாமல் இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட அந்த படம் புரியணும், அந்த படத்தோட எமோஷன்ஸ் கன்வே ஆகணும். அதுதான் நல்ல படத்துக்கு அடையாளம். சரி, அந்த வகையில் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நமக்கும் அந்த எமோஷன்ஸ் கன்வே ஆகும். ஏன்னா ஒரு போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவள் புருஷனே அவளை வந்து தன் ஒய்ஃப்னே தெரியாமல் ஒய்ஃப் மாதிரி நடின்னு சொல்கிறான். அப்போ அது எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன். ஒரு அம்மாவால் அவன் பையனை வளர்க்க முடியல, அரசுக்கிட்ட போய் உதவி கேட்குதுன்னா அது எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஹஸ்பண்ட் வந்து பக்கவாதம், அதுக்கு பணம் தேவை, ஆனால் அந்த பெண்கிட்ட பணம் கிடையாது. அவள் ஒர்க் பண்ணுறது ஒரு சிக்கன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறான். அங்கே எங்கே போய் அவளுக்கு பணம் கிடைக்கும்? அப்போ அந்த பணத்துக்கு என்ன செய்வா? இந்த தேவைகள் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது தானே. நமக்கும் பணம் தேவை, நமக்கும் எமோஷன்ஸ் தேவை, நமக்கும் உறவுகள் தேவை. அப்படி இருக்கும்போது இந்த எமோஷன்ஸ் நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ்க்கு லாங்குவேஜே தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எமோஷன்ஸ் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒரு நல்ல மெச்சூரிட்டி கிடைக்கும். வாசிப்பு, இந்த மாதிரி நல்ல திரைப்படங்கள் பார்க்கறதுனால ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் கண்டிப்பாக நம்மளால் போக முடியும். இன்றைய படங்களை குறித்தும் அதே சமயத்தில் இன்றைய படத்திற்கான முக்கியத்துவத்தை குறித்தும் பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு கலந்து ஆலோசிச்சோம். இது போன்ற பல படங்களை நாளைக்கும் பார்க்க இருக்கோம். வணக்கம்.